இந்த நம்பர்ஸோட கியூப் ரூட் எல்லாம் ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு யூனிட் டிஜிட் இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். 1 கியூப்லேருந்து 0 கியூப் வரைக்கும் இதோட வேல்யூஸ் எழுதுவோம். ஸோ இதில் பர்டிகுலராக இந்த யூனிட் டிஜிட் மட்டும் பார்ப்போம். 125 இது ஒரு கியூப் நம்பர். ஸோ இது 5ல் முடிஞ்சால் இதோட கியூப் ரூட்டு 5ல் முடியும். அதே மாதிரி 27 ஒரு கியூப் நம்பர். இது 7ல் முடிஞ்சால் இதோட கியூப் ரூட் 3ல் முடியும். ஸோ 0லேருந்து 9 வரைக்கும் இந்த யூனிட் டிஜிட் கான்செப்ட் தெரிஞ்சுக்கிறோம். அதாவது ஒரு கியூப் நம்பர் 0ல் முடிஞ்சால் அதோட கியூப் ரூட் 0ல் முடியும். அதே ஒரு கியூப் நம்பர் 3ல் முடிஞ்சால் அதோட கியூப் ரூட் 7ல் முடியும். ஸோ இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் ஈஸியாக கியூப் ரூட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த நம்பர்ஸ்க்கெல்லாம் கியூப் ரூட்டை இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஸ்டெப்பில் லாஸ்ட்லேருந்து பார்ஸ் போட்டு வரணும். பார்ஸ் போடும்போது 3 நம்பர்ஸ்க்கு ஒரு பார்னு போட்டு வரணும். ஏன் 3 நம்பர்ஸ்க்கு ஒரு பார் போகிறோன்னா இது கியூப் ரூட்ன்றதுனால 3 நம்பர்ஸ்க்கு ஒரு பார் போகிறோம். நெக்ஸ்ட் எனக்கு 3 நம்பர்ஸ் இல்லை, ஒரு நம்பர் தான் இருக்குது. இருந்தாலும் நமக்கு இதுக்கு ஒரு பார் போட்டுக்கணும். இப்போ டோட்டலாக எத்தனை பார் கிடச்சிது? 2 பார்ஸ் கிடச்சிதா? தென் இதோட கியூப் ரூட் ஒரு 2 டிஜிட் நம்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு பாரில் இருக்கிற லாஸ்ட் டிஜிட் 1 இருக்கா? இப்போ இந்த கான்செப்டை யூஸ் பண்ணுவோம். ஒரு கியூப் நம்பர் யூனிட் டிஜிட் 1ல் முடிஞ்சால் அதோட கியூப் ரூட்டோட யூனிட் டிஜிட் 1ல் முடியும். இந்த இடத்துல யூனிட் டிஜிட் 1ன்னு வருமா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த ஃபஸ்ட் பாரில் இருக்கிற நம்பரை விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிற நம்பரை எடுத்துக்கணும். இங்கே 9 இருக்கா? 9க்குள்ளே நியரஸ்ட் கியூப் நம்பர் என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஸோ 9க்குள்ளே நியரஸ்ட் கியூப் நம்பர்னா 8 வருமா? இதோட கியூப் ரூட் 2. ஸோ இந்த இடத்துல 2ன்ற நம்பர் தான் வரும். ஸோ இதோட கியூப் ரூட் 21. ஸோ இதே கான்செப்டை யூஸ் பண்ணி இதோட கியூப் ரூட் கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு பாஸ் போட்டுப்போம். பாஸ் போட்டிங்கன்னா 2 பாஸ் கிடைக்குமா? தென் இதோட கியூப் ரூட் 2 டிஜிட் வரும். லாஸ்ட் டிஜிட் என்ன இருக்குது? 3 இருக்கா? தென் இதோட யூனிட் டிஜிட் செக் பண்ணிங்கன்னா கியூப் நம்பர் 3ல் முடிஞ்சால் அதோட கியூப் ரூட் 7ல் முடியும். ஸோ இந்த இடத்துல 7ன்ற நம்பர் தான் வரும். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல என்ன நம்பர் வரும் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபஸ்ட் பார் விட்டுட்டு இந்த நம்பர் எடுத்துப்போம் 50. இதுக்குள்ளே நியரஸ்ட் கியூப் நம்பர். ஸோ 50க்குள்ளே நியரஸ்ட் கியூப் நம்பர்னா 27. இதோட கியூப் ரூட் 3. ஸோ இந்த இடத்துல 3ன்ற நம்பர் தான் வரும். ஸோ இதோட கியூப் ரூட் 37. நெக்ஸ்ட் இந்த நம்பர் எடுத்துப்போம். இங்கே என்ன டிஃப்ரெண்ட்னா இங்கே நெகட்டிவ் நம்பர் கொடுத்துருக்காங்களா? சேம் கான்செப்ட் தான். ஃபஸ்ட்டு பாஸ் போட்டுப்போம். 2 பாஸ் கிடைக்குமா? தென் இதோட கியூப் ரூட் 2 டிஜிட் நம்பர். லாஸ்ட் டிஜிட் என்ன பாருங்கள்? 1 இருக்கா? ஒரு கியூப் நம்பர் 1ல் முடிஞ்சால் அதோட கியூப் ரூட் 1ல் தான் முடியும். ஸோ இந்த இடத்துல நமக்கு 1ன்ற நம்பர் தான் வருமா? நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் பார் விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிற நம்பர் எடுத்துப்போம். 226. 226க்குள்ளே நியரஸ்ட் கியூப் நம்பர் 216. இதோட கியூப் ரூட் 6. ஸோ இந்த இடத்துல 6ன்ற நம்பர் தான் வரும். ஸோ இதோட கியூப் ரூட் 61. இங்கே மைனஸ் சைன் கொடுத்துருக்காங்களா? தென் இதோட கியூப் ரூட் -61. நெக்ஸ்ட் இதோட கியூப் ரூட் கண்டுபிடிப்போம். இங்கே என்ன டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னா டெசிமல் நம்பர் கொடுத்துருக்காங்களா? சேம் கான்செப்ட் தான். டெசிமல் நம்பரை விட்டுட்டு ஃபஸ்ட்டு பாஸ் போடுவோம். ஸோ பாஸ் போட்டிங்கன்னா 2 பாஸ் கிடைக்குமா? தென் இது 2 டிஜிட் நம்பராக இருக்கும். லாஸ்ட் டிஜிட் 6ல் முடியுதா? கியூப் ரூட்டும் 6ல் தான் முடியும். நெக்ஸ்ட்டு இந்த பாரை விட்டுட்டு இந்த நம்பர் எடுத்துக்கிட்டு நியரஸ்ட் ஸ்கொயர் நம்பர் பார்த்தீங்கன்னா 343. அதோட கியூப் ரூட் 7. ஸோ இந்த இடத்துல 7ன்ற நம்பர் தான் வரும். ஸோ இதோட கியூப் ரூட் பார்த்தீங்கன்னா 76. ஆக்சுவலாக இங்கே டெசிமல் நம்பர் கொடுத்துருக்காங்களா? இப்போ டெசிமல் கன்சிடர் பண்ணுவோம். டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குது பாருங்கள்? 1 2 3 டிஜிட்ஸ் இருக்கா? ஸோ அந்த 3யை 3ஆல் டிவைட் பண்ணுவோம். ஏன் 3ஆல் டிவைட் பண்ணுறோன்னா இது கியூப் ரூட்ன்றதுனால 3ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணிங்கன்னா 1ன்னு கிடைக்குமா? தென் இந்த நம்பரில் டெசிமல் பாயிண்ட்டை ரைட்லேருந்து லெஃப்ட் 1 டிஜிட் மூவ் பண்ணோம். மூவ் பண்ணிங்கன்னா 7.6ன்னு கிடைக்குமா? ஸோ இதோட கியூப் ரூட் 7.6. நெக்ஸ்ட் இதோட கியூப் ரூட் கண்டுபிடிப்போம். சேம் கான்செப்ட் தான். டெசிமல் விட்டுட்டு பாஸ் போட்டு வருவோம். ஸோ சேம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிங்கன்னா 2 டிஜிட் நம்பர். லாஸ்ட் டிஜிட் 3ல் முடியுது. ஸோ கியூப் ரூட் 7ல் முடியும். நெக்ஸ்ட்டு இந்த நம்பரை விட்டுட்டு நெக்ஸ்ட் பாரில் இருக்க நம்பர் எடுத்திங்கன்னா நியரஸ்ட் கியூப் நம்பர் 729. அதோட கியூப் ரூட் 9. ஸோ இந்த இடத்துல 9ன்ற நம்பர் தான் வரும். ஸோ இதோட கியூப் ரூட் 97. ஆனால் ஆக்சுவலாக இங்கே டெசிமல் நம்பரில் கொடுத்துருக்காங்களா? தென் அந்த டெசிமல் நம்பர் எடுத்துப்போம். டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கு பாருங்கள்? 1 2 3 4 5 6 டிஜிட்ஸ் இருக்கா? இந்த 6ஐ 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2ன்னு கிடைக்குமா? தென் இந்த நம்பரில் டெசிமல் பிளேஸை ரைட்லேருந்து லெஃப்ட் 2 டிஜிட் மூவ் பண்ணோம். மூவ் பண்ணிங்கன்னா 0.97 கிடைக்குமா? இங்கே நெகட்டிவ் சைன் கொடுத்துருக்காங்களா? இந்த நெகட்டிவ் சைன் கன்சிடர் பண்ணிங்கன்னா கியூப் ரூட்லேயும் நெகட்டிவ் சைன் வரும். ஸோ இதோட கியூப் ரூட் -0.97.